நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த ஆன்மீக புத்தகங்களில் உள்ள ஆன்மீக கருத்துக்களை தொகுத்து, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் OSS யோகதா சத்சங்க சொசைட்டி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்குறிப்பு. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீக சிந்தனை, நம்முடைய மனதிற்கு அமைதியை தரக்கூடிய தெய்வீக சிந்தனை. அந்த சிந்தனையில் இருந்தால் நாம் இனி வரக்கூடிய இந்த வீடியோக்களில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக சிந்தனைகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் ஒரு ஆன்மீக சிந்தனையை பார்க்க இருக்கின்றோம். தியானம். அவர் சொல்கிறார் தியானத்தை பற்றி, நீங்கள் தீவிர முனைப்புடன் எவ்வளவு நேரம் தியான பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அருகில் மௌனமான இறைவனுடன் ஆனந்த தொடர்பு கொள்வீர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். இன்றைய ஒவ்வொரு நாள் தியானமும் நேற்றைய தியானத்தை விட ஆழ்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தியானம் பண்ணணும், அவ்வளோதான். எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் தியானம் பண்ணுற நேரத்தை அதிகரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் இறைவனை நெருங்குகின்றோம். இறைவன் நம்மள்கிட்ட நெருங்கி வர்றார். அப்போ தியானம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? நேற்றைக்கு ஒரு 20 நிமிஷம் பண்ணேன், ரொம்ப ஆழ்ந்து பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 30 நிமிஷம் ரொம்ப ஆழ்ந்து. அப்போ நாளைக்கு இன்றைக்கி 30 நிமிஷமா ரொம்ப ஆழ்ந்து பண்ணோமா, அடுத்த நாள் ஒரு 40 நிமிஷம் இல்லை 35 நிமிஷம். அதாவது இன்னையிலேருந்து இன்றைக்கி பண்ணுறத விட நாளைக்கு 1% நாம் முன்னேற வேண்டும் தியானத்தில். நம்ம தியானத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறுறோமோ நம்ம வாழ்க்கை முன்னேறும், நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். ரைட், ஓகே. நன்றி, வணக்கம்.